ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் விசேஷமாய் மன ரம்யமாயும் இந்த நாளிலே காணப்பட கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. ஏனென்று கேட்டால், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், நான் போதிக்கப்பட்டேன், எல்லா காரியங்களிலும் நான் போதிக்கப்பட்டேன் என்று போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால மன ரம்யமாக இருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது. மாலை 6:45 மணிக்கு வேத பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது. அந்த கலந்து கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பாராக. இன்றைக்கு 119ஆம் சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை நான் தியானிக்க விரும்புகிறேன். அதனுடைய முதல் வசனங்களை பார்த்தால், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கதார் பாக்கியவான்கள். இந்த 119ஆம் சங்கீதம் முழுவதுமே கர்த்தருடைய வசனத்தை குறித்து, வேதத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து, வேதத்தின்படி நடக்கும்போது என்ன நடக்கிறது என்றும், அந்த கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன செய்கிறது என்றும் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறது. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. முழுவதுமாக வேத வசனத்தின் மேல் உள்ளதான தாகம், ஆசை, பற்று, இதை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு சங்கீதம் தான் 119ஆம் சங்கீதம். அதில் முதல் வசனத்தில் நான் வாசித்தது போல, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களே உத்தம மார்க்கத்தாரே நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின் வழி நடக்கிறவர்கள், அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உத்தம மார்க்கத்தார். நீங்களும் நானும் உத்தம மார்க்கத்தாராக இருக்கத்தக்கதாக விரும்பினால் அதற்கு ஒரு வழி என்னவென்று கேட்டால், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமா இருக்கும். இந்த வசனங்களை நான் கை கொள்ளத்தக்கதாக என்னுடைய நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வசனத்தின்படி நடக்கத்தக்கதாக நாம் தீர்மானிக்கும் போது உத்தம மார்க்கத்தார் என்கிற பெயரை கொள்கிறது மாத்திரமல்ல, நாம் பாக்கியவான்களாயும் இருப்போம். நான் சொன்னது போல இந்த சங்கீதத்தில் நிறைய வசனங்கள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஒரு வசனத்தை நான் முக்கியப்படுத்தி இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். இதை அநேக முறை இந்த காலை வசனத்தின் வழியாகவும் சபையிலையும் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வசனத்தை இப்பொழுது உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். 165ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தரின் வசனத்தின் வழி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார், அவர் பாக்கியவான்கள். நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த வேத வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். இதெல்லாம் நிறைய சொல்லி இந்த 165ஆம் வசனத்துக்கு வரும்போது எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு வசனம், உமது வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் அப்படியே நெஞ்சோடு அணைச்சு கொள்ளணும். வேத புஸ்தகத்தை இல்லை, அதில் உள்ளதான வார்த்தைகளை நெஞ்சோடு அணைத்து கொண்டு உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லும் போது, வேதத்தை நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மாத்திரமல்ல, அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் எப்படி வருகிறது என்று கேட்டால், அவர்கள் போகிறதான அந்த சூழ்நிலைகள் நடுவில் இடரல் இருக்காது. அந்த வசனம் அப்படித்தானே சொல்லியிருக்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இடரல் இல்லாத ஒரு சமாதானத்தை, அதாவது எதை கண்டும் அவர்கள் பயந்து விட மாட்டார்கள், எதை கண்டு இடறி விட மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். ஏனென்று கேட்டால், அவர்களுக்குள்ளே வேதத்தை நேசிக்கிற நேசத்து நிமித்தமாய் ஒரு பெரிய சமாதானம், புத்தி கெட்டாத சமாதானம் உடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுது. இந்த காலவேளையில அந்த புத்தி கெட்டாத சமாதானம் உங்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ளத்தட்டும். உங்கள் கால்கள் இடறி விடாதபடி, உங்கள் மனம் பதறி விடாதபடி, வேதத்தை நேசிக்கிறவர்களாய் மிகுந்த சமாதானத்தை அனுபவிக்க இந்த நாளிலே தேவனாய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாக. பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 119ஆம் சங்கீதத்துக்காய் ஸ்தோத்திரம். வசனங்களை குறித்து உள்ளதான ஆழமான கருத்துக்களை சங்கீதக்காரன் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை எங்களுடைய வாழ்க்கையின் சொந்தமாக்கி கொள்ள விசேஷமாக இந்த நாளிலே உத்தம மார்க்கத்தாராய், பாக்கியவான்களாய், எல்லாவற்றுக்கும் மேலாய் உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாய், மிகுந்த சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாய், இடரலற்ற வாழ்க்கை செய்யத்தக்கதாய் எங்களுக்கு ஒத்தாசைப்படும். அப்படி செய்கிறதற்காய்
உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். துதி கனமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இடரலற்ற மிகுந்த சமாதானத்தை அனுபவிக்க இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.